இப்போ ஃப்ரெஷரா இருக்காங்க சார். அவங்க வந்து இந்த 2026ல ஐடிக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணா சார்? ஒரு 5 லட்சம் பேர் வந்து டிகிரி முடிச்சு வெளில வரானா இங்க வேலை வாய்ப்புகள் வந்து 1 to 2 லட்சம் பேர் தான் தேவைப்படுதுங்க ஃபீல்டுல. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா தான் அவங்க வெவ்வேறு வேலைகளுக்கு போக ஆரம்பிப்பாங்க. சார் இப்போ ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி இல்ல காலேஜ் முடிக்கிறவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் எல்லாருமே சொல்றாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்டா சார்? சோ ப்ராஜெக்ட் பண்ணாத ஒருத்தன் ப்ராஜெக்ட் பண்ண ஒருத்தன் 2 பேர் இருக்காங்க. கம்பெனி நான் வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணணும் ஆள் தேவை. ப்ராஜெக்ட் பண்ணாத ஒருத்தன் ஜாவா நல்லா தெரியும்ன்றான். இவன் ஜாவால ப்ராஜெக்ட் பண்ணணும் யார் எடுக்கட்டும்? ப்ராஜெக்ட் பண்ணவன. இவ்வளவுதான் ஆன்சருங்க. சரி சார், அப்போ நம்ம வந்து இவ்வளவு லாங்கா பேசிட்டோம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குட்டி ரோட் மேப் மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது சோ ஆப்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு பக்கம் சீக்கிரம் பாருங்க 2 கேட்டகரியா பிரிங்க. நீங்க ஆப்டிடியூட் எல்லாம் படிச்சுட்டு ஃப்ரெஷரா போறியா இல்ல வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி வந்து டெக்னிக்கல் படிச்சுட்டும் இப்படி சைட்ல போயிடலாம். இங்க ஆப்டிடியூட் மேக்ஸிமம் தேவைப்படாதுங்க. 2 கேட்டகரி இருக்குங்க. ஓகேவா? சோ ஆப்டிடியூட் படிச்சுட்டு நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா கெரியர் கேப் இருக்கு இல்ல நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம் காசு கொடுங்க இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ காலேஜ் முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே ஃப்ரெஷர்ஸா இப்பதான் ஐடி கம்பெனிக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு ஃப்ரெஷரா நம்ம ஜாப்குள்ள போறதுக்கு எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கு, அதுக்கு என்னென்ன பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுமா வேண்டாமா, இப்ப கம்பெனிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற எல்லா கொஸ்டினையும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நிறைய பேர் வந்து இப்ப டிகிரி முடிச்சிட்டு இருக்கீங்க. கேம்பஸ் இன்டர்வியூ ரொம்ப 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 கம்மி ஆயிடுச்சு வாரனால. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ஆஃபர் வாங்கிட்டீங்க, வேலைக்கு கூப்பிடுவாங்களா மாட்டான்னு ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க. இது ஒரு நீடியான ஒரு பாட்காஸ்ட் தான், உங்களுக்காக தான் இது கொடுக்க போறோம். அண்ட் உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம் தம்பி. சரி சார், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட நேம் அன்பு. ஸோ இவர் பாத்தீங்கன்னா 2022ல வந்து டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஜாப்மே போகாம ஒரு இயர் கேப் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவோட தான் வந்தாரு. இப்போ ஒரு நல்ல எம்என்சி கம்பெனியில் பேசும் ஆயிருக்காரு. அவரோட ஸ்பீச்சை கேட்கலாம் வாங்க. கும்பகோணத்துல இருந்து வரேன். நான் பிசிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 2022 பாஸ் அவுட். எனக்கு ஐடி ஃபீல்டில் மூவ் ஆகணும்னு ஆசை. ஆனால் எப்படி மூவ் பண்ணுறேனே தெரியல. வெங்கட் சாரை வந்து நேரில் மீட் பண்ணேன். நான் டெவலப்பராக பேசுகிறேன். இதே மாதிரியே உங்களுக்கு தகுந்த கோர்ஸ் என்ன அப்படிங்கறத சார் சஜஸ்ட் பண்ணுவாரு. அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிங்க. அதுலேயே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதுலேயே இன்டர்வியூஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாலே போதும். நீங்களுமே இயர் கேப் இருந்தாலும் சரி இல்லை நான் ஐடில இருந்து ஐடிக்கு வரணும் அப்படின்னாலும் சரி உங்களாலையுமே அந்த ஐடி கம்பெனி ஜாப்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஷரா இருக்காங்க சார். அவங்க வந்து இந்த 2026ல ஐடிக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணா சார்? ஆக்சுவலா வந்து வருஷம் இந்த பிரச்சனை இருக்குங்க தம்பி. 2000 வருஷத்துலாம் வந்து நாங்க டிகிரி முடிக்கும் போதும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஓகே. முதல்ல ஃப்ரெஷர்ஸ் நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு பயப்படாதீங்க. சரிங்களா? ஓகேவா? அதாவது எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் மட்டும் முடிடா, அப்புறம் வர காலேஜ்ல என்ஜாய் பண்ணானுவாங்க. சரின்ட்டு அப்படி நினைப்போம். காலேஜ்ல வந்து படிக்க வச்சாங்க. காலேஜ் முடிஞ்சிட்டாலே அவ்வளவுதான் லைஃப்ல செட்டில்டு. அதுக்கப்புறம் நீ என்னடா கவலை பண்ணுவோம் இப்ப வேலை. சரிங்களா? வாழ்க்கை ஃபுல்லா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஏதோ ஒரு தேடல் நோக்கி ஓடிட்டே தான் இருக்கும். அதனால பேனிக் ஆகிற அளவு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 2026 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்டையும் இதே தான் சொன்னாங்க. வேலைலாம் கிடைக்காது, பயங்கரமா ஓப்பனிங் எல்லாம் கஷ்டம் ஆகும்னாங்க. 2000ல ஹெவியான ஒரு பிரச்சனை. சரிங்களா? ஓகேவா? அந்த ட்வின் டவர்ஸ் எல்லாம் அடிச்ச நேரங்களுங்க. 2008ல வந்து இந்த பேங்கிங் செக்டர்ஸ் எல்லாம் பயங்கரமான ஹெக்டிக்கான இஷ்யூஸ்ங்க. 2015-16லயுமே ஒரு பெரிய லே ஆஃப்னாங்க. கொரோனா 2020-18 எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியா இருந்துச்சுங்க. இப்போ வந்து 2026 சொல்றாங்க. அதனால வந்து இது வந்து லைக் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பேனிக் உருவாக்குவாங்களே தவிர இது எப்பவும் போலதான் இருக்கும். ஒண்ணுமே ஆகாதுங்க. அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. காம்படிஷன் வருஷம் இப்படிதான் இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரு 5 லட்சம் பேர் வந்து டிகிரி முடிச்சு வெளில வரானா இங்க வேலை வாய்ப்புகள் வந்து 1 to 2 லட்சம் பேர் தான் தேவைப்படுதுங்க ஃபீல்டுல. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்சம் பேர் வந்து எக்ஸ்ட்ரா தான் அவங்க வெவ்வேறு வேலைகளுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இதுதான் நிதர்சனமா எங்கேயுமே நடக்கிறதுங்க. சோ ஸ்கில் டெவலப் பண்ண சூப்பர் ஸ்கில்லா இருக்க ஃப்ரெஷர் வேலை கிடைக்கும். ஓகே சார்.
சரி சார், அப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல சார், இந்த அவங்க ஃப்ரெஷரை வந்து எடுக்கிறாங்கன்னா டிகிரியை பாக்குறாங்களா இல்ல என்னென்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு சார் ரெக்ரூட்டர்ஸ்க்கு? சோ கம்பெனிஸ் வந்து டிகிரி பாக்குறது கிடையாது, சரிங்களா, ஓகேவா? அப்படி ஒருவேளை டிகிரி பாத்திருந்தா டிகிரியே இல்லாத இந்த டிப்ளமா பசங்க எப்படி எங்க கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆயிருப்பாங்க, சரிங்களா, ஓகேவா? சோ அதனால வந்து டிகிரி பாக்குறது இல்ல, ஓகேவா? சில கம்பெனிஸ்ங்க, மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ்ங்க மட்டும்தான் டிகிரி பாக்குறாங்க. ஓகே சரி, அது ஒரு பக்கம். சரி, இது ஒண்ணு விட்டுருங்க. சோ ரெண்டாவதா வந்து கம்பெனி வந்து ஒரு வெயிட்டேஜ் சிஸ்டம் வச்சிருக்கான். ஓகே எப்படின்னா வந்து 78% ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் பண்ணிருக்கானா அப்படிதான் பாக்குறாங்க. 65% ஆஃப் தி கம்பெனிஸ் எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஓகே நீங்க எந்த அளவு வந்து இன்டர்ன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ஓகேவா, அந்த மாதிரி பாக்குறாங்க. அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி, ஓகே ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டாவதா கேட்டகரியில ஒரு 65% பக்கம் கேட்கறாங்க. ஓகே சார். இன்னும் 60% ஆஃப் தி கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கறான்னு கேட்டீங்கன்னா வந்து எதனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, பைத்தானோ ஜாவாவோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? சோ இந்த மாதிரி தான் கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. 100க்கு 60 மார்க் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க கொடுத்துறோம்பா, மீதி 40 மார்க் மட்டும் தான் மத்த அப்படின்ற மாதிரி. ஓகே சரிங்களா, ஓகேவா? இந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க. சரி சார். சார் இப்போ ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் சரி இல்ல காலேஜ் முடிக்கிறவங்க எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் எல்லாருமே சொல்றாங்க. லாஸ்ட் கொஸ்டின் கேட்டதுல நீங்களுமே மென்ஷன் பண்ணிருந்தீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்டா சார்? சோ ப்ராஜெக்ட் பண்ணாத ஒருத்தன், ப்ராஜெக்ட் பண்ண ஒருத்தன், ரெண்டு பேர் இருக்காங்க. சரி சார். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கம்பெனி, நான் வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணணும், ஆள் தேவை. ஓகே. ப்ராஜெக்ட் பண்ணாத ஒருத்தன் ஜாவா நல்லா தெரியுன்றான், இவன் ஜாவால ப்ராஜெக்ட் பண்ணணும், யார் எடுக்கட்டும்? ப்ராஜெக்ட் பண்ணவன. இவ்வளவுதான் ஆன்சருங்க. சோ ப்ராஜெக்ட் தெரிஞ்சவன எடுத்தா ஈஸியா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருவான்றதுதான். சரி, கேட்டகரிகள் வைஸே வந்து கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இவனை 2.5x சரிங்களா, ஓகேவா? 2.5x 2.5 மடங்கு இவனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா சொல்லப்படுதுங்க. ஆனா எடுக்க மாட்டாங்க, ப்ராஜெக்ட் தாங்க முக்கியம், ப்ராஜெக்ட் எல்லாம் பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, தத்துட்டுறாங்க. ஆமா, அதாவது முன்னாடி எல்லாம் கம்பெனிஸ் வந்து ஒரு ஃப்ரெஷரை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களே ஒரு 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்து என்ன சொல்ற மாதிரி இருக்கு. நான் ஹெச்எல் ஒர்க் பண்ணும்போது இது நடந்துச்சு தம்பி. நான் ஆக்சுவலா ஹெச்எல் எங்களை எடுக்கும் போது வந்து ஐ வாஸ் ட்ரெயின்டு பை மைக்ரோசாஃப்ட்ங்க. சோ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணா வந்து ஒரு 8 மாசத்துக்கு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 9ஆவது மாசம் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண வச்சு 10th 11th மந்த் 1 இயர் கழிச்சு தான் ப்ராஜெக்ட்ல போட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலா ஒரு அமெரிக்கன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுங்க, அதெல்லாம் அந்த காலங்க. சரி, இப்பெல்லாம் வந்து ப்ராஜெக்ட் தெரிஞ்சவங்க தான் எடுப்பாங்க, ஏன்னா ஃபில்டர் பண்றதுக்கு இப்ப அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஓகே சார், ஓகே சார். அப்போ ஒரு ஃப்ரெஷரா இருக்காங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார்? சரி, ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. லைவான இப்ப எங்க மாதிரி கம்பெனிஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. அண்ட் கரெக்டான டெக்னாலஜியை படிங்க. எங்க மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு, நீயா வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் 7 பேர்கிட்ட கேட்டுட்டு வந்து அதை நான் படிக்கிறனாலும் யாரும் எதுவும் சொல்ல போறத படின்னு விட்டுருவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அவன் எவன் என்ன சொன்ன, தெருவில் போறவங்க என்ன ஒரு ஐடியா, நீங்க ஒண்ணுல ஆட்ஸ் பாருங்க, டேட்டா சயின்ஸ் படிச்சுக்கணும் இவ்வளவு சம்பளம் வரும், டே எவனுக்கடா கிடைச்சது? அது ஸ்பெஷலா டேட்டா சயின்ஸ் எல்லாம் படிக்க கூடாதுங்க. உங்களுக்கு புரியுது நான் சொல்றது? அதனால வந்து தயவு செஞ்சு எங்க மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மீட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகேவா? அவன் எக்ஸ்பர்ட்டா முதல்ல பாருங்க. சரி, இந்த டெஸ்டிங் ஸ்டோப்லெக் ஸ்கீமா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் சொல்றவங்க எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க. இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுங்க, மர்ன் ஸ்டாக்குங்க, டெஸ்டிங், அதுக்கப்புறம் இந்த ஸ்னோஃப்ளேக்னுவாங்க, இதெல்லாம் காமெடி கோர்ஸுங்க. புரியுதா? காமெடி கோர்ஸ்னா என்ன? ஒண்ணு வச்சு காமெடி பண்ண போறான்னு அர்த்தம். சோ கரெக்டான கைடன்ஸுங்க, கரெக்டான டெக்னாலஜி, அது சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க, ரெஸ்யூம் பர்ஃபெக்ட்டா பில்ட் பண்ணீங்கன்னா வேலை ஈஸியா கிடைக்கும். சரி சார், இப்போ வந்து அவங்க அந்த ஸ்கில்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க, ஓகே. ஆனா இவங்க நிறைய பேர் அப்ளை பண்றாங்க, ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிறது வர்றது கிடையாது. அவங்க அப்ளை பண்றதுக்கான ஒரு கரெக்டான வே என்ன சார்? சரி, ஆக்சுவலா வந்து ரெஸ்பாண்ட் வரலனாவே வந்து ஒரு ரெஸ்யூம்ல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க, புரியல, ஓகேவா? சரி, இங்க பாருங்க, எந்த டெக்னாலஜி நீங்க படிச்சாலும், நான் சொன்ன அந்த காமெடி கோர்சஸை தவிர வேற என்ன டெக்னாலஜி படிச்சாலும் பாத்தீங்கன்னா வந்து வேலை கிடைக்கும், கால்ஸ் வரும். அந்த காமெடி கோர்ஸுக்கும் கால்ஸ் வரும், சரிங்களா, சில நேரங்கள்ல. ஆனா அது மேக்ஸிமம் வந்து ஸ்னோஃப்ளேக் தான் வாய்ப்பே கிடையாது, காமெடி ஆயிடும் அது, அதுக்கெல்லாம் வராதுங்க. மற்றதுக்கு வேணா வர வாய்ப்பு இருக்கும், புரியுங்களா, ஓகேவா? சோ நம்ம என்னன்னா வந்து தம்பி, நம்மளுக்கு கால்ஸ் வரலனாவே நம்ம ப்ரொஃபைல் ஒன்னும் இல்ல அதுக்குள்ளன்னு அர்த்தம். மற்றபடி ஓப்பனிங் எல்லாம் கொட்டி கிடக்குங்க, வந்துகிட்டே இருக்குங்க. ஓப்பனிங் நிக்கவே நிக்காதுங்க, புரியுங்களா, ஓகேவா? கரெக்டான டெக்னாலஜில நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமா இருக்கான்னு முதல்ல பாருங்க. ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமா இருந்து பக்காவான கீவேர்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா, உங்க நௌக்கரி ப்ரொஃபைல் பெஸ்டா இருந்துச்சுன்னா கால்ஸ்லாம் வரும். வரலனாவே நீ ஏதோ தப்பு பண்ணிருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே சார், ஓகேவா? சோ ஆன் தி அதர் நௌக்கரியை மட்டும் நம்பாம சேஃப்டிக்கு லிங்க்டின்னும் ப்ரிஃபர் பண்றது நல்லதுங்க. அண்ட் 3வது ரெஃபரல், இந்த சொந்தக்காரங்க சொல்லி வைக்கிறது, அந்த மாதிரி பண்றது நல்லது. சொந்தக்காரங்களா சார்?
தெரிஞ்ச ஐடி யாரா இருந்தாங்கன்னா சொல்லலாம், தப்பு கிடையாதுங்க. ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஈகோ பார்க்க கூடாதுங்க, வேலை கிடைச்சா போதும். ஓகே சார். சரி சார், அப்போ நம்ம வந்து இவ்வளவு லாங்கா பேசிட்டோம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு குட்டி ரோட் மேப் மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, ஸோ ஆப்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒரு பக்கம் சீக்கிரம் பாருங்க, 2 கேட்டகரி பிரிங்க. நீங்க ஆப்டிடியூட்லாம் படிச்சுட்டு ஃப்ரெஷரா போறியா, இல்ல வந்து ஒரு இன்டர்ன் மாதிரி வந்து டெக்னிக்கல் படிச்சுட்டும் இப்படி சைட்ல போயிடலாம். இங்க ஆப்டிடியூட் மேக்ஸிமம் தேவைப்படாதுங்க. 2 கேட்டகரி இருக்குங்க, ஓகேவா? ஸோ ஆப்டிடியூட் படிச்சுட்டு பைத்தான் ஒரு லாங்குவேஜ் டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, நெட்வொர்க்கிங், கிளவுடு, சைபர் செக்யூரிட்டியில ஜாவா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஎக்ஸுங்க, எதுனா ஒரு டெக்னாலஜியை படிச்சுட்டு அதுல இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிட்டு அதுல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்படி ஓடிடணுங்க. இன்னும் 2 பாத்து இருக்குங்க. ஓகே, எதை சூஸ் பண்ணீங்களோ சூஸ் பண்ணிட்டு அதுல ப்ரொஃபைல பில்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் நிறைய பண்ணிட்டு ரெஸ்யூம் சூப்பரா தயாரிங்க. வேலைன்றது ஈஸியா கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்குங்க. நம்பிக்கையோட போராடுங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணா வந்து நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க. நம்பர்ஸ், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. நாம் வீழ்ந்தாலும் நம்ம மேலோட்டங்க. வாழ்க தமிழ். இப்போ நம்ம பார்த்த பாட்காஸ்ட் டாபிக் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லே ஆஃப் அவாய்ட் பண்ண எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எந்தெந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனிக்கு ரெவென்யூ அதிகமா ஜென்ரேட் பண்ணுது அண்ட் காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுதோ அந்த ஜாப்ஸ் தான் நம்ம பார்க்கணும். கிளவுடு, டெவாப்ஸ், டேட்டா அண்ட் சைபர் செக்யூரிட்டி. ஏஐ வந்ததால எந்தெந்த ஜாப்ஸ் எல்லாம் ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது ரிப்பீட்டேட்டிவ் ரோல்ஸ், அதாவது நான் வந்து ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ண போறேன், லைக் டெஸ்டிங், சப்போர்ட், பேசிக் கோடிங், இந்த மாதிரியான ஜாப்ஸ் தான் வந்து ஏஐயால அஃபெக்ட் ஆகுது. ஃப்ரெஷர்ஸ் எப்படி லே ஆஃப்ல சேஃபா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை நிறைய கத்து வச்சுக்கோங்க அண்ட் அதுல ப்ராஜெக்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருங்க. இதுதான் உங்களுக்கு சேஃபா இருக்கிறதுக்கான ஒரே வழி. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சேஃபா இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்கில்ல அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க அண்ட் அதுல ஸ்பெஷலைஸ்டா இருங்க. முக்கியமா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ஸ்கில்ல அவுடேட்டடா இருந்துடாதீங்க. 2026ல மோஸ்ட் சேஃபான ஐடி ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு அண்ட் இது கொஞ்சம் சேஃபான ரோல்ஸுமே கூட. கோடிங் மட்டும் தெரிஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இல்லைங்க. நீங்க கோடிங் தெரிஞ்சிருந்தாலும் சிஸ்டம் டிசைன் அண்ட் ரியல் வேர்ல்ட் நாலேஜஸை வச்சு அதை பில்ட் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால சர்வை பண்ண முடியும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒரு 2 எம்ப்ளாயிஸ் எடுத்துக்கலாம். ஒருத்தங்களுக்கு கோடிங் தெரியும், ஒருத்தங்களுக்கு கிளவுடு பிளஸ் டிப்ளாய்மெண்ட்டும் அது கூடவே சேர்ந்து தெரியும். இதுல யாரை வந்து கம்பெனிஸ் வச்சுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சனை தான் வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கோடிங்கும் பண்ண தெரியும், கிளவுடு பிளஸ் டிப்ளாய்மெண்ட்டும் பண்ண தெரியும். லே ஆஃப் டைம்ல கம்பெனிஸ் எதை பாக்குறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல இம்பாக்ட், நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்கு எப்படி இம்பாக்ட் கொடுக்குறீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இருக்கு, ஸ்கில் ரெலவன்ஸ், அதாவது நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இதுக்கு ஸ்கில் ரெலவன்ஸ் எவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் தான் கம்பெனிஸ் வந்து பார்க்க செய்றாங்க லே ஆஃப் டைம்ல. ஸோ ஃபாஸ்டா என்னோட ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ டெவாப்ஸ் பிளஸ் கிளவுட் இது 2யும் படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது ரொம்பவே ஹை டிமாண்ட்ல இருக்கு அண்ட் சீக்கிரமாவே உங்களால கத்துக்கவும் முடியும். ஃபைனலா ஜாப் சேஃபா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது எந்த ஜாப்மே இங்க 100% சேஃப் கிடையாதுங்க. நீங்க அந்த ஜாப்ல இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை தான் நீங்க கத்துக்கணும். அதுதான் உங்களை செக்யூர் பண்ணி வைக்கும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.